السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. UGC NET Arabic crash courseல நம்ம நிறைய யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். 6th யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம இல்முல் அரூஸ் பார்க்க போறோம். சிஸ்டர் புஷ்ரா வந்து இல்முல் அரூஸ் நமக்கு 4 பஹர் இருக்குது கொடுத்துருக்குறாங்க இல்லையா? பஹ்ருல் தபீல் இருக்கு, பசீத் இருக்கு, கேமில் இருக்கு, ஹஃபீஃப் இருக்கு. இந்த 4 புஹூர் நமக்கு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் இல்முல் பஹூர் வந்து கொஞ்சம் ஹார்ட் டாபிக் தான், டிஃபிகல்ட் தான் கொஞ்சம் டாபிக். சரியா? அது வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு எவ்வளோ புரிய முடியுதோ அவ்வளோ புரிஞ்சுக்கோங்க. இல்ல மேம் இந்த டாபிக் எனக்கு டஃப்பா இருக்குன்னா விட்டுடலாம். 2 to 3 questions உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து வரும். இல்முல் அரூஸ்ல இருந்து. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ என்ன பண்ணணும், நீங்க கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும். அப்போ இன்ஷா அல்லாஹ் புரியும். சரியா? இல்முல் அரூஸ்ல நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முஸ்தலஹாத் இருக்குது. முஸ்தலஹாத்னா டெர்மினாலஜிஸ் நிறைய இருக்குது. அது நம்ம புரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் இல்முல் அரூஸ்னா என்ன, அது நம்ம எப்படி அந்த பஹர் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முஸ்தலஹாத் டெர்மினாலஜிஸ் கத்துக்கணும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க. ஓகே. காஃபியானா என்னன்னு பார்க்கலாம் முதல்ல. هي الحروف التي يلتزم بها الشاعر في آخر كل بيت. ஒரு பைத் இருக்குது, அந்த பைத்துல லாஸ்ட்ல வர்றது. சரி, அதுக்கு தான் நம்ம காஃபியா சொல்லுவோம். அந்த காஃபியா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹிய அல் ஹுரூஃப், அந்த ஹுரூஃபுக்கு தான் நம்ம காஃபியா சொல்லுவோம். அல்லதி எல்தசிமு பிஹா ஷாயிர், ஷாயிர் வந்து அதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதியிருப்பாரு, கரெக்டா வரணும் இந்த காஃபியான்னு சொல்லி. ஃபி ஆஹிரி குல்லி பைத்தின் மின் அபியாத். ஒரு அபியாத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹசீதாவுடைய அபியாத்து ரெண்டு ரெண்டு அடிகள் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒவ்வொரு பைத்திலையும் அந்த காஃபியா கரெக்டா வரணும்னு ஷாயிர் பார்ப்பாரு. ஓகே. அபியாத் இல் ஹசீதா وتبدأ من آخر حرف ساكن. அதோட லாஸ்ட் லெட்டர் வந்து சாக்கினா இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல அவ்வளி சாக்கின் மால் ஹுரூஃபில் முத்தஹர்ரிகா. அதுக்கு முன்னாடி வந்து முத்தஹர்ரிகா இருக்கும். முதல்ல சாக்கின் வரும் லாஸ்ட் லெட்டர். அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன வரும்? முத்தஹர்ரிகா இருக்கும். அல்லது கப்ல சாக்கின். அந்த சாக்கின்க்கு முன்னாடி உள்ள வேர்ட் லெட்டர் வந்து ஹர்கத்தா இருக்கும், முத்தஹர்ரிக்கா இருக்கும். மசலன் காலல் முத்தநப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முத்தநப்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அல் அகதிரி அஹ்லில் அஸமி தஅதி அல் அஸாயிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாருங்க, தஅதி இருக்கு, அலா கதிரி அல் கிராமி அல் முகாரமு. இது என்ன சொல்றாங்கன்னா ஹாஃபியா ஹிய காரமு. இதுல இது ஃபுல்லாவே ரெண்டு அடி பாயுது. சரியா? அலா கதிரி அஹ்லில் அஸமி தாத்தி அல் அஸாயிமு வ தாத்தி அலா கதிரில் கராமி அல் மகாரிமு. இது வந்து முத்தநப்பி எழுதின கசீதா. இது கசீதாவுடைய பைத் இது. சரியா? இங்க காஃபியா எங்க இருக்குன்னு நம்ம கேட்டீங்கன்னா, காரமுல இருந்து காஃபியா ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருக்கு பாருங்க, காரமு. அலா கதிரி அஹ்லில் அஸ்மி தாத்தி அல் கராயிமு. இங்க இங்க மீம் கூட நம்ம ஃபுல் வேர்ட் நம்ம எடுத்துக்கூடாது. காரமு தான். சரியா? ரமு இதுதான் வந்து ஹாஃபியா. சரியா? எப்படி நான் சொல்றேன். ஆஹிர் சாக்கின், இதுல லாஸ்ட் சாக்கினா, இந்த பைத்துல லாஸ்டா சாக்கினா எந்த லெட்டர் இருக்குது? இந்த அலிஃப் தான் வந்து சாக்கின் உள்ள லெட்டர் இல்லையா? நீங்க இந்த பைத்துல பாத்தீங்கன்னா இது முத்தஹர்ரிக்கு, இது முத்தஹர்ரிக்கு தான் சாக்கின். அப்போ சாக்கினுடைய லெட்டர் இருக்கு, இதான் லாஸ்ட் சாக்கின். சரியா? ஆஹிரு சாக்கின் ஃபீஹா ஹுவ அல் வாவு. சரியா? அல் முஷப்பா வ சாக்கினு லசி கப்லஹா ஹுவ அல் அலிஃபு. அதுக்கு நம்ம பாருங்கப்பா,
காரமும் தம்மா வந்துச்சுன்னா, பைத்துல எண்டுல தம்மா வந்துச்சுன்னா, நம்ம அது வாவு கொடுத்து தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் காஃபியா. சரியா? லாஸ்ட் லெட்டர்ல பைத்துல உள்ள லாஸ்ட் லெட்டர் தம்மா இருந்துச்சுன்னா வாவ் கொடுத்துருவோம். வாவ்னு சொல்லுவோம். கஸ்ரா இருந்துச்சுன்னா யா சொல்லுவோம். ஃபத்தா இருந்துச்சுன்னா அலிஃப்னு சொல்லுவோம். சரியா? சாக்கினல் லெட்டர். இப்போ இங்க சாக்கினல் லெட்டர் என்ன இருக்கு? வாவ் இருக்கு. ஆஹிரு சாக்கின் ஃபீஹா ஹுவ அல் வாவு. வாவ் தான் வந்து இங்க லாஸ்ட் சாக்கின். சரியா? அல் முஷப்பா வசாக் அல் வாவுல் முஷப்பா, அதாவது இந்த தம்மாக்கு பதிலா நம்ம வாவ் கொடுக்கிறோம். வசாக்கின் உள்ளசி கப்லா ஹுவ அல் அலிஃப், அதுக்கு முன்னாடி உள்ள சாக்கின் என்னது? அலிஃப். இல்லையா? அலிஃப்க்கு தான் நம்ம சாக்கின் இருக்குது. முகாரமு, முகாரிமு. சரியா? அலிஃப். هو الألف هو المتحرك الذي قبل هذا الساكن هو الكاف. ஸோ அந்த சாக்கின்க்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது? காஃப். அப்போ இந்த காரமு தான் நமக்கு என்ன இருக்குது? ஆஹ் காஃபியாவா இருக்கு. அப்போ காஃபியானா என்ன? லாஸ்ட் முத்தஹர்ரிக்கு இது வாவ் தம்மா வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருவோம்? வாவ் சாக்கின் கொடுத்துருவோம். அது ஒரு. அதுக்கு முன்னாடி உள்ள சாக்கின் அலிஃப், அதுக்கு முன்னாடி உள்ள முத்தஹர்ரிக். ஸோ இங்க இருந்து தான் நமக்கு காஃபியா ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த பைத்தோட காஃபியா என்னன்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு காரமு அப்படின்னு சொல்ல தெரியணும். சரியா? ஆஹ் பாருங்க, அல் காஃபியா ஹிய அல் காரமு. ஆஹிர் சாக்கின் ஃபீஹா ஹுவ அல் வாவு அல் முஷப்பா. والساكن الذي قبلها هو الألف والمتحرك الذي قبل هذا الساكن هو الكاف. ஸோ அல் மூ விட்டுடுங்க. காரமு வந்து என்னவா இருக்கு? உங்களுக்கு காஃபியான்னு சொல்லுவாங்க. அந்த பைத்தோட காஃபியா எங்க ஸ்டார்ட் ஆகுது? லாஸ்ட் சாக்கின்க்கு முன்னாடி உள்ள சாக்கின்க்கு முன்னாடி உள்ள முத்தஹர்ரிக், அதுல இருந்து ஒரு பைத்தோட காஃபியா ஸ்டார்ட் ஆகும். சரியா? மா ஹுவ அர் ரவி. ஹர்ஃபே ரபின்னு சொல்லுவாங்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூஜிசி நெட்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு பைத்துல ஒரு ஷேர்ல ஹர்ஃபே ரபி என்னதுன்னு கேக்குறாங்க. ஹர்ஃபே ரபினா என்னன்னா லாஸ்ட் உள்ள லெட்டர் வந்து அதே லெட்டர் ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து மீமியா சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஒரு ஷேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஷேர் வந்து மீமியா ஷேர், இது வந்து லாமியா, இது வந்து என்ன சொல்லுவாங்க? லாமியா சொல்லுவாங்க, மீமியா சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இது மாதிரி சொல்லுவாங்க. லாமியா இது, மீமியா இதுன்னு சொல்லி. அந்த ஏன்னா அது எண்ட் ஆறது எல்லாமே ஒரே லெட்டர்ல எண்ட் ஆகும். அதனாலதான் அது சொல்லுவாங்க. அந்த ஒரே சேம் லெட்டர்ல எண்ட் ஆறதுக்கு தான் நம்ம அந்த லெட்டருக்கு தான் ஹர்ஃபே ரபின்னு சொல்லுவோம். யா هو الحرف الذي تبني عليه القصيدة فيقال. அந்த ஹர்ஃப் வந்து வச்சுதான் வந்து லாஸ்ட்ல என்ன ஆகும்? அந்த கசீதாவே உருவாகும். கசீதத்து பாயியா அவு ராயியா அவு தாலியா. சரியா? ரெண்டுல வந்து சம்டைம்ஸ் பால எண்ட் ஆகும், இல்லைன்னா ரால எண்ட் ஆகும், இல்லைன்னா டால்ல எண்ட் ஆகும். சரியா? இப்ப ரவி ஃபி பைத்தில் முத்தனப்பி ஹுவ அல் மீம். முத்தனப்பியுடைய ஷேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எழுதுற பொயட்ரி மோஸ்ட்லி என்னவா இருக்கும்? மீம்ல எண்ட் ஆகும். ஸோ மீமியா. ஃபத்துசம்மா கசீதத்துஹு மீமியா. ஸோ முத்தனபியுடைய ஷேர் எல்லாம் என்னது? மீமியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லாஸ்ட் லெட்டர் எதுல எண்ட் ஆகும்? மீம்ல எண்ட் ஆகும். ஸோ ஹர்ஃபே ரவி வந்து அதுல மீம். وكثير من الناس يعتقدون أن آخر حرف في القصيدة هو القافية. காஃபியா இருக்குது இல்லையா? வஹாதா கலத். காஃபியா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலர். ஓகேவா? கசீதா. ஆனா நம்ம காஃபியா எடுத்துக்க கூடாது. அது என்ன லாஸ்ட் லெட்டர் ஹர்ஃபே ரவி வந்து லாஸ்ட்ல எண்ட் ஆகுதோ அதுதான் வந்து அந்த ஷேருடைய ஸ்ட்ரக்சர். மீமியாவா, காஃபியா, இது மீமியாவா, லாமியாவா, பாயியாவா, ராயியாவா, தாலியாவா, நமக்கு நூனியா, நூனியா கூட வரும். சரியா? நூனியாவா, நூன்ல எண்ட் ஆகும். நமக்கு சொல்ல தெரியும். இல்முல் அரூஸ் ஹுவ மீசான். இல்முல் அரூஸ்னா என்னன்னு பாருங்க. மீசானு ஷேர். ஒரு ஷேர் வந்து கரெக்டா இருக்கா? அந்த ஸ்ட்ரக்சர்ல கரெக்டா இருக்கா? அது பொருந்துதா? அது நம்ம எடை போட்டு பாக்குறது. சரியா? இந்த இந்த எடை, இந்த ஷேர்னா இவ்வளவு எடை அதுல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அந்த எடை கரெக்டா இல்லைன்னா அந்த ஷேர் வந்து கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். அதாவது அது நம்ம ஷேர்னு சொல்ல முடியாது. ஷேருக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது.
சோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துக்கணும்னா அந்த வசன் எத்தனை இருக்குன்னா 15 இருக்கு, 15 அவுசான் இருக்குது. சரியா? அந்த 15 அவுசான் தான் முதல்ல இருந்துச்சு. இன்னொரு ஷாயிர் வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு வசனை ஆட் பண்ணாங்க. சோ இதுவும் ஒண்ணு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் இன்னும் ஆட் பண்ணாங்க. அதுக்கு தான் நம்ம ஹபப்னு ஒரு பேரு, அது இன்னொரு வசனுக்கு தான் இந்த கொஸ்டின் வந்திருந்துச்சு. அந்த 16th ஆட் பண்ண வசன் என்னதுன்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கு பேர் ஹபப். சரியா? சோ இல்முல் அரூஸ்னா என்னன்னா ஹுவ மீதானு ஷேர். அந்த ஷேரை வந்து நம்ம எடை போட்டு பார்க்கிறது. இந்த ஷேர் கரெக்டா இருக்கா, இல்ல கரெக்டா இல்லையா, சஹியா இருக்கா, இல்ல சஹி இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றது தான் வந்து என்னது, இல்முல் அரூஸ். வஹுவ இல்முன் வதஅ லிமாரிஃபதி அவுசான். அந்த இல்மு வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு அவுசான் தெரியும் தெரியும் அந்த ஷேர்ல இருக்கிற அவுசான் நமக்கு தெரியும். ஷேருல் அரபு வ பிஹா யாரிஃபு அவுசானு ஷேரில் அரபு. அந்த அரபிக் பொயட்ரியில இருக்கிற வசன் நமக்கு தெரியும். சரியா? கரெக்டான வசன்ல இருக்குதா? ஒபிஹா யாரிஃபு சஹீஹுஹா மின் மக்சூரிஹி. அது கரெக்டா இருக்குதா இல்லையா ஷேர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷேர் நல்லா அழகா எழுதியிருக்கிறாங்களே, கரெக்டா வசன்ல எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து இல்முல் அரூஸ். இல்முல் அரூஸ்னா என்ன? ஓ மீசான் ஷேர். அந்த மீசான் நம்ம எடை போட்டு பார்க்கறது தான் அந்த ஷேர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி, அதுதான் இல்முல் அரூஸ். சரியா? மாரிஃபத்துல் அவுசான் அல்லத்தி யாத்தி அலைஹா அஷ்ஷேருல் அரபி. முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? மாரிஃபத்துல் அவுசான், அந்த வசன் நமக்கு தெரியணும். அதாவது ஃபவுலுன் மஃபாயிலுன் முத்தஃபாயிலுன் முஸ்தஃபீலுன், அந்த அவுசான் வந்து நமக்கு தெரியணும். யாத்தி அலைஹா, அந்த அவுசான்ல தான் அரபிக் பொயட்ரி எல்லாமே வரும். அல் இஸ்திஃபாதா மின்ஹு, இதனால நமக்கு என்ன பயன்? நமக்கு இல்முல் அரூஸ்னால என்ன பயன்? ஃபி திராசாத்தி அன் நக்தியா லிஷேர். அப்போ வந்து நீங்க என்ன சொல்வீங்க, ஷேர்ல நகது பண்ணுவீங்க. நகதுனா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இந்த ஷேர் கரெக்டா இல்ல, இது வசன்ல பொருந்தல, அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? தன்மியத்து ஜாயிகா அஸ் சௌத்தியா, அதோட லஸ்ஸத் நமக்கு தெரியும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ கரெக்டா அதுல சவுண்ட் வருது இந்த ஷேர்லன்னு சொல்லி உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் வந்து இல்முல் அரூஸ் நமக்கு தெரியணும். அப்போ நமக்கு அவுசான் தெரியணும். அப்போதான் அந்த ஷேருடைய பியூட்டி நமக்கு கரெக்டா புரியும். சரியா? சரி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற முஸ்தலஹா என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸத்ர். சதுர்னா என்னன்னு பாருங்க. அஷ்ஷத்ருல் அவ்வல், ஒரு பொயட்ரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஷேர்ல உள்ள ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும்ல, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த ஷத்ருல் அவ்வலுக்கு தான் நம்ம சதுர்ன்னு சொல்றோம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. மா ஹுவ ஷத்ருல் அவ்வல் ஃபி ஷேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சதுர். அந்நிஸ்ஃபுல் அவ்வல் மினல் பைத், ஒரு பைட்ல உள்ள பாதி அது இல்லையா? பைட்னா 2 அடி இருக்கும். அதுல முதல் அடிக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், சதுர்ன்னு சொல்றோம். ஓகே. அல் மிஸ்ரா அல் அவ்வல், இல்லைன்னா ஷத்ருல் அவ்வல் கூட சொல்லலாம், மிஸ்ரா அல் அவ்வல் கூட சொல்லலாம். ஆனா அதுக்கு நம்ம என்னென்ன பேர் சொல்றோம், சதுர்ன்னு சொல்றோம். ஓகே. அஜஸ்னா என்னன்னா அஷத்ரு சானி, அஷத்ரு சானி, கீழே உள்ள செகண்ட், அந்த பைத்துல உள்ள செகண்ட் அடிக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், அல்ல அஜஸ் அப்படின்னு சொல்றோம். அன்னிஸ் புசானி மினல் பைத், அதாவது அந்த பைத்ல இருக்கிற செகண்ட் பாதிக்கு தான் நம்ம அஜிஸ்ன்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு டெர்மினாலஜிஸ் முஸ்தலஹாத்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸத்ர் அல் அஜிஸ். சரியா? சதுர்னா என்னது? ஃபர்ஸ்ட் லைன், பைத்ல உள்ள ஃபர்ஸ்ட் லைன். அஜிஸ்னா என்னது? அந்த பைத்ல உள்ள செகண்ட் லைன். சரியா? சதுர அஜிஸ் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு வேர்ட்ஸ் சர்க்கிள் பண்ணிக்கோங்க எழுதி. சரி. அல் அரூஸ்னா என்னது? அத்தஃபீலா அல் அஃபீரா ஃபி ஷத்ரில் அவ்வல். அந்த ஷத்ருல் அவ்வல் இருக்குல்ல சதுர், அதுல இருக்கிற லாஸ்ட் தஃபீலா வரும்ல, ஒரு ஒரு பைத்து நம்ம எடுத்துக்கிறோம்னா நாலு நாலு தஃபீலா இருக்கும், 3 தஃபீலா இருக்கும். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல, அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள அந்த லாஸ்ட் தஃபீலாக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், அல் அரூஸ்ன்னு சொல்றோம். சரியா? சோ நம்ம எவ்வளவு முஸ்தலஹாத் பார்த்து பாருங்க. இந்த ரெண்டு பேஜ் தான் நம்ம படிச்சோம் இப்போ. அதுலயே முதல்ல நம்ம என்ன படிச்சோம், ஹர்ஃபே ரபின்னு சொன்னோம். அப்புறம் காஃபியானா என்னன்னு நம்ம படிச்சோம். அதுக்கப்புறமா என்ன படிச்சோம், சதுர்னா என்ன, அஜிஸ்னா என்ன. ஃபர்ஸ்ட் லைனுக்கு சதுர் சொல்லுவாங்க, செகண்ட் லைனுக்கு அஜிஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே உள்ள லாஸ்ட் தஃபீலாக்கு என்ன சொல்லுவாங்க, அரூதுன்னு சொல்லுவாங்க. சரியா? சரி. தர்புனா என்னப்பா? சரி, அரூத்னா பாத்துக்கோங்க. தஃபீலா அல் அகீரா ஃபி ஷத்ரில் அவ்வல். இந்த முஸ்தலஹாத்லாம் நல்லா நீங்க திரும்ப திரும்ப சொல்ல பாருங்க. காஃபியா,
சரியா? அடுத்தது ஹர்ஃபே ரவி. அதுக்கான டெஃபினேஷனும் பார்த்துக்கோங்க. சதர்னா என்ன, அஜஸ்னா என்ன, அரூஸ்னா என்ன, எதுக்கு நம்ம அஜூஸ் சொல்றோம்? லாஸ்ட் தஃபீலா ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன். சதரோட லாஸ்ட் தஃபீலாக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அரூஸ்னு சொல்றோம். தர்புனா என்ன? அத்தஃபீலா அல் அகீரா ஃபி ஷத்ரி சானி. அந்த செகண்ட் லைன்ல உள்ள, அதாவது அஜஸ்ல உள்ள லாஸ்ட் தஃபீலா. சரியா? லாஸ்ட் தஃபீலாக்குன்னு தான் நம்ம லாஸ்ட் வசன். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? தர்புன்னு சொல்றோம். ஹஷ்வுனா என்ன? ஜமிவு தஃபீலாத்துல் பைத். ஒரு பைத் நம்ம 2 அடி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஜமிவு தஃபீலாத்துல் பைத் மாதா தஃபீலத்தை அல் அரூஸ் வ தர்ப். அந்த அரூஸையும் தர்பையும் விட்டுட்டு மத்தது எல்லாம் என்ன இருக்குதோ அந்த பைத்துல, அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? ஹஷ்வுன்னு சொல்றோம். சோ இந்த எல்லா முஸ்தலஹாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இது இல்லாம நம்ம இந்த இல்முல் அரூஸ் படிக்கவே முடியாது. இந்த டாபிக் வந்து ரொம்ப நிறைய முஸ்தலஹாத் யூஸ் ஆற, அந்த டெர்மினாலஜிஸ் நிறைய யூஸ் ஆற ஒரு டாபிக் இது. சரியா? ஆனா கொஸ்டின்ஸ் எவ்வளவு வரும் உங்களுக்கு? 2 3 கொஸ்டின்ஸ் வரும். இது ஒரு 6 மார்க் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் அது நீங்க வந்து இதுக்கு ரொம்ப டைம் இதுல கொடுத்துட்டீங்கன்னா மற்றது ஈஸியான டாபிக்ஸ் நமக்கு படிக்க முடியாது. சோ பார்த்து கொஞ்சமா படிச்சுக்கோங்க. சரியா? சரி. அப்போ அரூஸ் என்னன்னு பாத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஷத்திரில், அதாவது சதர்ல உள்ள லாஸ்ட் தஃபீலாக்கு தான் அரூஸ் சொல்லுவாங்க. தர்ப் என்ன பார்த்துக்கிட்டோம்? செகண்ட் லைன்ல, அதாவது அஜிஸ்ல உள்ள லாஸ்ட் தஃபீலாக்கு தான் தர்பு சொல்லுவாங்க. இந்த அரூஸையும் தர்பையும் விட்டுட்டு அந்த பைத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹஷ்வு. ஹஷ்வு சொல்லுவோம். சரியாப்பா? அதது தஃபீலாத் அல் அரூசியா அஷரா. அந்த அரூஸ் தஃபீலாத், அரூஸ் வரும் இல்லையா? அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு தஃபீலா வரும் இல்லையா? அது வந்து 10 விதமா வருமா. அதது தஃபீலாத் அல் அரூதியா அஷரா. இஸ்னத்தானி ஹுமாசியத்தான். அந்த தஃபீலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 10 வகையான தஃபீலால, அதாவது அரூஸோடைய தஃபீலா 2 வந்து 5 லெட்டரா வரும். மீதி 8 வந்து 7 லெட்டரா வரும். அதுக்கு மேல வராது. மினிமம் 5 லெட்டர்ஸ்ல இருக்கும் அந்த தஃபீலா, அதாவது அரூசு. மினிமம் 5 லெட்டர்ஸ்ல இருக்கும் ஹுமாசியத்தான். இல்லைன்னா 8 லெட்டர்ல மேக்சிமம் இருக்கும். சரியா? இனிமே அரூஸ் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரூஸ் வந்து அந்த ஷத்திர்ல ஃபர்ஸ்ட் அடியில சதுர்ல உள்ள லாஸ்ட் தஃபீலா அரூஸ் 10 விதமா வரும். அதுல 2 ஹுமாசியத்தான் 5ஆ வரும். மீதி எட்டு வந்து ஏழா வரும். சரியா? வசமானு சபாஇயா. மீதி 8 7 லெட்டர்ல மேக்சிமம் வரும். சரியா? குமாசியாத். குமாசியாத் என்னென்னப்பா? 2 சொன்னேன் இல்லையா? ஃபஊலுன் 1 2 3 4 5. இந்த 5 லெட்டர்ஸ் இந்த வசன்ல வரும். இல்லைன்னா ஃபாயிலுன் இந்த வசன்ல வரும். சோ அரூஸ் எப்படி வரும்? ஃபஊலுன் இந்த வசன்ல வரும் அந்த வேர்டு. இல்லைன்னா ஃபாயிலுங்கிற வசன்ல வரும். சரியா? 1 2 3 4 5 லெட்டர்ஸ் வந்துச்சா? சோ அந்த அரூஸ் வந்து ஹுமாசியா இருந்துச்சுன்னா, 5 லெட்டர்ல உள்ள அரூஸா இருந்துச்சுன்னா ஃபவுலுன்ற வசன்ல இருக்கும். இல்ல ஃபாயிலுன்ற வசன்ல இருக்கும். சரியா? சோ நீங்க பாத்துக்கோங்க. ஃபாயிலுன்னா நம்ம லாம் போட்டு 2 தன்வீன் போட்டு எழுதல. நூன் எழுதுறோம் தனியா. இதுக்கு நம்ம தஹ்தி சொல்லுவோம். நம்ம பார்க்கலாம் அது என்னன்னு. தஹ்தினா நம்ம வந்து எப்படி சொல்றோமோ அது மாதிரி எழுதுறதுதான் தஹ்தி. சரியா? நம்ம எழுதுற, இப்ப நம்ம எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாயிலும் நம்ம எழுதுறோம். எப்படி பாருங்க. ஃபாயிலும் நான் எழுதி காமிக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க வந்து நம்ம யூஸ்வலா எழுதுவோம் இல்லையா? ஃபாயிலுன் இந்த மாதிரி 2 தம்மா போட்டு எழுதுவோம். இப்படிதான் நம்ம எழுதுவோம். ஃபாயிலுன் படிப்போம். ஆனா படிக்கிறது நம்ம என்னது? ஃபாயிலுன். அந்த நூன் சவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம நூனு போட்டு என்ன சொல்றோமோ நம்ம அது போட்டு எழுதும் போது அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்னா தகுதி. தக தகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அது நம்ம தகுதி பண்ணி எழுதுறது. ஓகே. அதுக்கு பேர் தான் என்னது? தஹ்தி பண்ணி நம்ம எழுதுறது. ஓகேவா? சோ இந்த ஹமாசியான அந்த அரூஸ் ஃபஊலுன் இந்த வசன்ல இருக்கும். இல்லைன்னா ஃபாயிலுன் இந்த வசன்ல இருக்கும். சரியாப்பா? அடுத்தது பாருங்க. சபாயியாத். சபாயியாத்னா அது என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க. அரூஸ்
மஃபாயிலுன் இந்த வசன்ல இருக்கும். இல்லைன்னா மஃபாயிலத்துன் இந்த வசன்ல இருக்கும். இல்லைன்னா ஃபாயிலாத்துன் பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணி எழுதக்கூடாது. நம்ம ஃபாயிலாத்துன் இப்படி எப்படி எப்படி இங்க பிரேக் பண்ணி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி பிரேக் பண்ணி எழுதணும். சரியா? மஃபாயிலுன் மஃபாயிலத்துன் இந்த ஐன்னு வந்து இப்படிதான் பிரேக் பண்ணி எழுதணும். சரியா? ஃபாயிலாத்துன் ஃபாயிலாத்துன் இந்த ஐன் தனியா வருது. இந்த ஐன் ஜாயின் பண்ணி வருது பாருங்க. இப்படிதான் எழுதணும். சரியா? நோட் பண்ணுங்க. இது சொல்லும்போது சேமா இருக்கு, ஃபாயிலாத்துன் ஃபாயிலாத்துன். பட் எழுதும்போது இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ல நாங்க எழுதணும். இது வந்து சபாயியா 7 லெட்டர்ஸ்ல வர அரூஸ். கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 வந்துச்சா? ஃபாயிலாத்துன் முஸ்தஃஇலுன் முத்தஃபாயிலுன். சரியா? இந்த 7 விதமா அந்த அரூஸ் வரும். இதான் இல்முல் அரூஸ். இல்லனா இந்த 2 விதமா அந்த அரூஸ் வரும். ஃபஊலுன் ஃபாயிலுன் மஃபாயிலுன் மஃபாயிலத்துன் ஃபாயிலாத்துன் ஃபாயிலாத்துன் முஸ்தஃஇலுன் முத்தஃபாயிலுன். இந்த 10 விதமான அரூஸ் இருக்குது. சரியா? இது 8 பாருங்க. இது முடியல இன்னும். முஸ்தஃஇலுன் தனியா வரும். முஸ்தஃஇலுன் அப்புறம் மஃஊலாத்துன். 8 விதமான அரூஸ் நம்ம பார்த்துக்கிட்டோம். சரியாப்பா? சரி, அழிக்க முடியலையே எங்க இருக்குதான். சரி. சோ இல்முல் அரூஸ் இதுதான்ப்பா. பாருங்க. சரியா? அடுத்தது பாருங்க. ஒமா ஹிய அஜ்ஸாவு தஃபீலியா. தஃபீலியா தஃபீலா உடைய அஜ்ஸா என்னென்ன இருக்கு? சபப் இருக்கு, ஹஃபீஃப் இருக்கு, சபப் ஹஃபீஃப் இருக்கு, சபப் சகீல் இருக்கு. வத்தீத் மஜ்மூ இருக்கு, வத்தீத் மஃப்ரூக் இருக்கு. ஸோ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினாலஜிஸும் நமக்கு தெரியணும். இல்முல் அரூஸ்னா இது எல்லாமே நமக்கு தெரியணும். மாஹிய அஜ்ஸாவு தஃபீலா. அந்த தஃபீலாவுடைய அஜ்ஸா என்னென்ன, அதோட பார்ட்ஸ் என்னென்ன. நம்ம இப்ப தஃபீலா படிச்சோம் இல்லையா? 10 தஃபீலாத் இருக்குது அரூஸ்லன்னு சொல்லணும் இல்லையா? அதுல என்னென்ன அஜ்ஸா இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதோட பார்ட்ஸ் நேம் என்ன? சபப் ஹஃபீஃப், சபப் சகீல், வக்கீத் மஜ்மூ, வக்கீத் மஃப்ரூக். சபப்னா நம்ம ரீசன் மீனிங் எடுக்கக்கூடாது. இது வந்து டெர்மினாலஜி வேர்டு. அந்த தஃபீலால அரூஸ்ல வர 10 தஃபீலா, அந்த தஃபீலா உள்ள பார்ட்ஸ் சபப் ஹஃபீஃபா இருக்கலாம், சபப் சகீலா இருக்கலாம், வக்கீத் மஜ்மூவா இருக்கலாம், வக்கீத் மஃப்ரூகா இருக்கலாம், பாசிலா சுஹ்ராவா இருக்கலாம், பாசிலா குப்ராவா இருக்கலாம். இந்த 6 டெர்மினாலஜிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சபப் ஹஃபீஃப், சபப் சகீல், வத்தீத் மஜ்மூ, வத்தீத் மஃப்ரூக், பாசிலா சுஹ்ரா, பாசிலா குப்ரா. أجزاء تفعيلات الشعر تتألف من أسباب. அந்த அந்த ஷேருடைய தஃபீலாத் வந்து எப்படி எழுதப்படுதுன்னா, அஸ்பாப் வச்சு எழுதப்படுது, அவுதாத் வச்சு எழுதப்படுது, ஃபவாசில் வச்சு எழுதப்படுது. எப்படின்னு பாருங்க. கமாயலி அசபபுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மஹ்தா சௌதி. மஹ்தானா நம்ம தஹ்தீ பண்றது. நான் சொன்னேன் உங்களுக்கு. எப்படி நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ, அந்த ப்ரொனவுன்சியேஷன் வச்சு நம்ம எழுதுறது தான் வந்து மஹ்தா பண்றது, தஹ்திய. மஹ்தா சௌதி يتألف من حرفين وهو نوعان. நம்ம 2 விதமா எழுதுறோம். சபப் ஹஃபீஃப்னா என்னன்னு பாருங்க. يتألف من حرفين. 2 லெட்டர் தான் அதுல வரும். முத்தஹர்ரிக் ஃபசாக்கின். 2 லெட்டர் தான். ஒரு லெட்டர் முத்தஹர்ரிக், ஒரு லெட்டர் சாக்கின். ஃபசாக்கின் யர்முசு லஹு பிர்ரம்ஸ். சாக்கின் வந்து நம்ம என்ன பண்றோம்? அது ஒரு நம்ம, இது மாதிரி எழுதுறோம் தஹ்தீல. நான் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு.
சரியா? முத்தஹரிக் லெட்டர் இருந்துச்சுன்னா லைன் போட்டுருவோம். சாகின் லெட்டர் இருந்துச்சுன்னா டாட் போட்டுருவோம். முத்தஹரிக்னா லைன் போடுவோம், சாகின் டாட் போடுவோம். முத்தஹரிக் முத்தஹரிக் சாகின் சாகின், இது மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அத டினோட் பண்றோம். ரம்ஸ்னா நம்ம அடையாள குறி போடுறோம் அதுக்கு. சரியாப்பா? ஒயர்முசு ஒயர்முசு லஹு பிர் ரம்ஸ், அந்த ரம்ஸ் நம்ம அடையாளம் குறியீடு போட்டு நமக்கு நம்ம அது ஃபைண்ட் பண்றோம். நஹ்வா எப்படி பாருங்க. ஹல் மன் மா, இது இருக்குதா? இதை நம்ம எப்படி பண்றோம்னா, இதை நம்ம எப்படி நம்ம எழுதுறோம்னா தஹ்தியில ஹல் முத்தஹர்ரிக்கு முத்தஹர்ரிக் சாக்கின், முத்தஹர்ரிக் சாக்கின், இது முத்தஹர்ரிக்கு சாக்கின். முஸ் முத்தஹர்ரிக்கு சாக்கின், தஃபு முத்தஹர்ரிக் சாக்கின். முஸ்தஃஇலுன், சரியா? முஸ்தஃபில் இந்த வசன்ல இந்த லெட்டர் இருக்குது. எப்படி பாருங்க. முஸ், இந்த தஃபீலா முஸ்தஃபிலுன் தஃபீலால முஸ் வந்து ஹல் மாதிரி இருக்குதா, அதாவது முத்தஹர்ரிக் சாக்கின் இருக்குதா? இந்த லெட்டர் நம்ம பார்க்க கூடாது, இதுதான் நம்ம பார்க்கணும். இது மாதிரி நம்ம தஃப்தி பண்றோம் இல்லையா, இதுதான் நம்ம மேட்ச் பண்ணணும். இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ஷேர்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்கப்பா. அது நம்ம என்ன பண்றோம், அது தஃப்தி பண்ணி எழுதிட்டு இது எந்த தஃபீலா கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்தஃஇலுன், சரியா? மசலன் முஸ்தஃபிலுன் பாருங்க. ஹல் வந்து முஸ், மண்ணு வந்து தஃப், சோ முஸ் தஃப் ஆயிடுச்சு. இலுன், இது மூணுமே வந்து முத்தஹர்ரிக்கா இருக்கு. லுன் காமிக்கிறேன். சரியா? இது வந்து சபபே ஹஃபீஃப் சொல்றாங்க. சபபே ஹஃபீஃப்னா என்னது, ரெண்டு லெட்டர் தான் உங்களுக்கு வரும். ரெண்டு லெட்டர் வந்து ஒன்னு முத்தஹர்ரிக் ஒன்னு சாக்கினா வரும். ஒரு முத்தஹர்ரிக் ஒரு சாக்கினா வந்துச்சுன்னா நம்ம அந்த தஃபீலாக்கு என்ன சொல்றோம், சபப் ஹஃபீஃப் இருக்கும். அந்த தஃபீலா சபபு ஹஃபீஃபை வச்சு ஆயிருக்கு. அதோட பார்ட்ஸ் என்னவா இருக்கு, அந்த தஃபீலாவுடைய பார்ட்ஸ் சபப் ஹஃபீஃபா இருக்குது. ஏன்னா இது ரெண்டு லெட்டர்ல வந்திருக்கு. முதல் லெட்டர் முத்தஹர்ரிக்காவும் ரெண்டாவது லெட்டர் சாக்கினாவும் வந்திருக்கு. அப்போ முஸ்தஃப் நம்ம நாலு லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முஸ்தஃப்இலுன், அந்த மாதிரி அந்த தஃபீலால இந்த ஷேர் இருக்குது. طبعا ثقيلنا என்னன்னு பாருங்கப்பா. ويتألف من حرفين متحركين. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சபபு ஹஃபீஃப்ல ஒரு முத்தஹரிக் ஒரு சாக்கின்னு பார்த்தோம். சபப் சகீல்ல நீங்க பாத்தீங்கன்னா يتألف من حرفين متحركين, சரியா? ரெண்டு லெட்டர் ரெண்டு லெட்டர் வந்து முத்தஹரிக்கா இருக்கும். எருமுசு லஹு பிர் ரம்ஸ், இந்த மாதிரி குறியீடு போட்டு நமக்கு நம்ம என்ன பண்றோம், அதுக்கு இந்த மாதிரி குறியீடு போட்டு நம்ம எழுதுறோம். நஹ்வ லக்க பிக்க. அப்போ நம்ம இதை எப்படின்னு எழுதுவோம், எந்த குறியீடு போடுவோம், இது சரியா? லக்க ரெண்டு முத்தஹர்ரிக்கா இருக்குன்னு சொல்லி, சரியா? முத்த, அப்போ மின், இது பாருங்க. பிக்க முத்த ஃபாயிலுன், முத்தஃபாயிலுன், அதாவது ரெண்டுமே என்ன இருக்கு முதல்ல, ரெண்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் முத்தஹரிக்கா இருக்கிறதுனால இது சபபு சகீல். இந்த தஃபீலா என்ன மாதிரி இருக்குது, சபபு சகீல் தஃபீலாவா இருக்கு. அப்போ முத்தஃபாயிலுன் முதல்ல என்ன படிச்சோம் நம்ம, சரியா? முதல்ல நம்ம என்ன படிச்சோம், ஹஃபீஃப்னு பார்த்தோம். சபபு ஹஃபீஃப்ல ரெண்டு லெட்டரு என்னவா இருக்குது, ஒரு லெட்டர் முத்தஹரிக்கா செகண்ட் லெட்டர் சாக்கினா இருக்குதுன்னு படிச்சோம். அப்போ முஸ்தஃப் இலுன் ஒண்ணு முடிஞ்சிச்சா. அப்புறம் முத்தஃபா இலுன்னா என்னது, ஃபர்ஸ்ட் லெட்டர் முத்தஹரிக் செகண்ட் லெட்டர் முத்தஹரிக்கா வந்திருக்கு. அப்போ சபபு ஹஃபீஃபா வந்திருக்கு. வத்தீத்னா என்னன்னு பாருங்க. வத்தீத்னு ஒரு டேர்ம் வரும் தஃபீலால. அல் வத்தீத் மக்தா, அதாவது நம்ம அந்த தஃபீலாவை தஹ்தி பண்ணும்போது சவுத்தியில, அதாவது நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி நம்ம தஹ்தி பண்ணுவோம் இல்லையா. இது அல்லஃபு மின் சலாசத்தி அஹ்ரூஃப், மூணு லெட்டர்ல அது வரும். வஹுவ நவ்வான், அதுவும் வந்து வத்தீத நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கணும்னா வத்தீத் மஜ்மூவா பிரிக்கிறோம், இன்னொன்னு வத்தீத் மஃப்ரூஹா நம்ம பிரிக்கிறோம். சரியா?
சரிப்பா. هو اجتماع متحركين فساكن ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் முத்தஹரிக்கா இருக்குமா அந்த தஃபீலால. அடுத்த அடுத்த வர லெட்டர் வந்து சாக்கினா இருக்கும். அதாவது நம்ம மூணு லெட்டர் எடுக்கிறோம். சபப்னா நம்ம ரெண்டு லெட்டர் தான் எடுத்து பார்க்கணும். நம்ம வந்து எடுத்து அதை அளந்து பார்க்கறதுப்பா. இது எந்த மாதிரி தஃபீலா எந்த ரூல்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிறாங்க, இந்த பைத்துல எந்த மாதிரி தஃபீலா யூஸ் பண்ணிருக்கிறாங்க நம்ம அளந்து பார்க்கறது தான். அதுதான் இல்முல் அரூஸ் இல்லையா? சோ நம்ம முதல்ல பார்த்தது சபபுன்னு பார்த்தோம். ரெண்டு லெட்டர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹர்கத், அடுத்தது சாக்கினா வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம் சபபு சஹீல்னா ரெண்டுமே முத்தஹரிக்கா இருக்கும். சரி, வத்தீத் நம்ம எடுத்துக்கணும்னா மூணு லெட்டரா இருக்கும். அது ரெண்டு லெட்டர் முத்தஹரிக்காவும் மூணாவது லெட்டர் சாக்கினாவும் இருக்கும். சரியா? وهو اجتماع متحركين فساكن ويرمز له بالرمز. இது மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம ரம்ஸ் போடுவோம். சரியா? நஹ்வ நாம். சரியா? நஹ்வ நாம் பாருங்க எப்படி நாம்க்கு எப்படி போடுவோம்? முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் சாக்கின். அப்போ இது என்னது? வத்தீதுன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? வத்தீது மஜ்மூன்னு நம்ம சொல்லுவோம். அலா அலா இருக்கு பாருங்க. அலா முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் சாக்கின் மூணு லெட்டர் இருக்குதா? அப்போ இது வத்தீது மஜ்மூ. இது அலன் முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் சாக்கின். அப்போ முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் முத்தஃபாயிலுன் மசலன். முத்தஃபாயிலுன்ல மசலன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இலுன் அலா முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் சாக்கின் வந்துச்சா, இது சுக்குன் பாயுது. சரியா? இலுன் இந்த இதுல இது ரெண்டுமே என்னது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது சபப் வந்திருக்கு. சபப் இல்லையா? சபபு சகீல் இது. அப்புறம் என்னது? சபபு ஹஃபீஃப். சபபு சகீல் சபபு ஹஃபீஃப். அடுத்தது இலுன். இது என்னது? வத்திது மஜ்மூ. இந்த மூணு தான் இதோட பார்ட்ஸ். இந்த தஃபீலாவுடைய முதஃபாயிலுன் இந்த தஃபீலால என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சபபு சபபு சகீல் இருக்கு. அடுத்தது சபபு ஹஃபீஃப் இருக்குது. அடுத்தது வத்திது மஜ்மூ இருக்குது. இதுதான் இதோட பார்ட்ஸ். சரியா? இந்த பார்ட்ஸோட நேம் எல்லாம் நமக்கு சயின்ஸ்ல நம்ம ஒரு ஆர்கான் எடுத்துக்கிட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம குறிக்கிற மாதிரி இந்த அரூஸை நம்ம வசன் பண்ணணும். எடுத்து இது கரெக்டா இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரியாப்பா? அடுத்தது பாருங்க வதீதே மஃப்ரூக். ஓகே, வதீதே மஃப்ரூக் பாருங்க. وهو اجتماع متحركين بينهما ساكن. ரெண்டு லெட்டர் இருக்குமா, மூணாவது லெட்டர் தான் வந்து சாக்கினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் a minute. சரி, இப்போ நம்ம வத்தீத் மஃப்ரூக் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மூணு லெட்டர் நம்ம எடுத்துப்போம். அதுல நடுவுல இருக்கிற லெட்டர் தான் சாக்கினா வரும். சரி, அதுதான் வந்து வத்தீத் மஃப்ரூக். وهو اجتماع متحركين بينهما ساكن ويرمز له بالرمز. இங்க ஒரு லெட்டர் இங்க ஒரு லெட்டர் நடுவுல இருக்கிற லெட்டர் சாக்கினா வரும். நஹ்வ லைட்ட. சரியா? நஹ்வ லைட்ட பார்த்துக்கோங்க. எப்படி வரைக்கும் நம்ம லைத்தவை எப்படி எழுதுவோம்? முத்தஹர்ரிக் சாக்கின் முத்தஹர்ரிக். இதுதான் வந்து வத்தீதே மஃப்ரூக். அதாவது ஃபர்க் பண்ணுது. இது நடுவுல வந்து சாக்கின் வந்துருது. அப்போ வத்தீதே மஃப்ரூக். ஹைசு காம வ ஃபாஇ. அப்புறம் முத்தஹர்ரிக் சாக்கின் முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் சாக்கின் முத்தஹர்ரிக். இது வந்து வத்தீது, இது ஒரு வத்தீது. ரெண்டுமே என்னது? வத்தீதே மஃப்ரூக் மின் ஃபாயிலாத்துன். அப்போ இது என்னது? ஃபாயி வந்து என்னவா இருக்குது உங்களுக்கு? காம மாறி இருக்குது. சரியா? அதாவது முத்தஹரிக் சாக்கின் முத்தஹரிக் ஃபாஇ. அப்புறம் லா துன். லா துன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லா வந்து சபபா இருக்கு. சபபே ஹஃபீஃபா இருக்கு. துன் கூட சபபே ஹஃபீஃபா இருக்கு. அப்போ ரெண்டு சபப் வந்திருக்கு. முன்னாடி இருக்கிறது வத்தீதே மஃப்ரூஹா இருக்கு. சோ வத்தீதே மஃப்ரூஹும் ரெண்டு சபபே சகி சபபே ஹஃபீஃபும் சேர்ந்து இந்த தஃபீலா மேக் பண்ணியிருக்கிறாங்க. சரியாப்பா? அடுத்தது பாருங்க. சோ உங்களுக்கு இப்போ வத்தியதுனா என்ன,
சபப்னா என்ன, சபப் ஹஃபீஃப்னா என்ன, சபப் சகீல்னா என்ன, வதீத் மஜ்மூனா என்ன, வதீத் மஃப்ரூக்னா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்தது பாருங்க. ஃபாசிலானா என்ன? அல் ஃபாசிலா மக்தா சவுத்தி, அதாவது நம்ம அந்த தஃபீலாவை சொல்லும் போது நம்ம தக்தீ பண்ணி எழுதிக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோம்? இப்போ துன் சொன்னா தா நூன் போட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஃபாசிலா மக்தா சவுத்தி யதஅல்லஃபு மின் அர்பஅத்தி அஹ்ருஃப். 4 லெட்டர் நம்ம எடுத்துக்கணும் ஃபாசிலானா. அவ் ஹும்சா, இல்லைன்னா 5 லெட்டரா எடுத்துக்கணும். வஹிய நவ் ஆன். இந்த ஃபாசிலா கூட 2 விதமா இருக்கு. ஃபாசிலா சுகரா இருக்கு, ஃபாசிலா குப்ரா இருக்கு. சரியா? இப்ப ஃபாசிலா சுகரா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வஹிய இஜ்திமாஉ ஸலாஸத்தி முத்தஹர்ரிகாத் ஃபசாகின். அதாவது ஸலாஸத்து முத்தஹர்ரிகா. 3 லெட்டர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த 4 லெட்டர்ல 3 லெட்டர் வந்து முத்தஹர்ரிகா இருக்கும். சரியா? ஃபசாகின். ஸலாஸத்து முத்தஹர்ரிகாத் ஃபசாகின். அப்புறமா ஒரு சாக்கின் வரும். அப்ப 4 லெட்டர் வந்துச்சா? ம்? 4 லெட்டர் வந்துச்சு உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? 66 ஹும்சா. 4 லெட்டர் இல்லைன்னா 5 லெட்டர் வரும். அதுல 3 லெட்டர் முதல்ல சாக்கினா முத்தஹரிக்கா இருக்கும். 4வது லெட்டர் சாக்கினா இருக்கும்னு சொல்றாங்க. நஹ்வ ஜபலுன். ஜபலுன் நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம தஃப்தீ பண்ணோம்னா ஜபலுன் நூன் போட்டு எழுதுவோம் இல்லையா? அப்போ ஜபலுன்ல இது வந்து முத்தஹர்ரிக்கா இருக்கு, இது முத்தஹர்ரிக்கா இருக்கு, இது முத்தஹர்ரிக்கா இருக்கு, இது சாக்கினா இருக்கு. அப்போ இது என்னது? ஃபாசிலா சுகரா. ஃபாசிலா சுகரா நம்ம சொல்லணும். சரியா? அடுத்தது பாருங்க. ஃபாசிலா குப்ரானா என்ன? வஹிய இஜ்திமாஉ வஹிய இஜ்திமாஉ அர்பஅத்தி முத்தஹர்ரிகாத் ஃபசாகினுன். அதாவது 4 முத்தஹர்ரிக்கா வரும். 5வது தான் சாக்கினா வரும். அதுதான் ஃபாசிலா குப்ரா. இஜ்திமாஉ அர்பஅத்தி முத்தஹர்ரிகாத் ஃபசாகினுன் யர்முஸு லஹா பிர்ரம்ஸ். எப்படி நம்ம அதை ரம்ஸ் போடுவோம்? முத்தஹர்ரிக் 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 சாக்கின். 5வது தான் சாக்கின் வருது. அப்ப நம்ம அதுக்கு என்ன சொல்றோம்? ஃபாசிலா குப்ரான்னு சொல்றோம். அதாவது எப்ப வருது இந்த சாக்கின்? லாஸ்ட்ல வருது. அப்போ ஃபாசிலா குப்ரா. நஹ்வ அமலுக்கும். அமலுக்கும் படிங்க. ஆ முத்தஹரிக்கு முத்தஹரிக்கு முத்தஹரிக் முத்தஹரிக் லு முத்தஹரிக்கு கும். இது முத்தஹரிக் லாஸ்ட்ல தான் வந்து சாக்கின் வருது. அப்போ இது ஃபாசிலா குப்ரா. சரியா? அமலுக்கும் சமகா. வநஹ்வ முத்தஇலுன். இது எந்த மாதிரி ஃபேல் வசன்ல வந்திருக்கு? தஃபீலா வசன்ல வந்திருக்கு அமலுக்கும். அந்த ஷேர்ல அமலுக்கும் ஒரு வேர்டு வந்திருக்கு. அந்த வேர்டு எந்த வசன்ல இருக்கு? முத்தஇலுன்ங்கிற வசன்ல இருக்குது. அப்போ இந்த முத்தஇலுன் வந்து எந்த பார்ட்ஸ் இது? ஃபாசிலா பார்ட்ஸ். ஃபாசிலாலையும் குப்ரா பார்ட். சரியா? ஏன்னா முத்தஹர்ரிக்கு 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 முத்தஹர்ரிக் 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 சாக்கின் 5வது மின் முஸ்தஃஇலுன். இப்போ முஸ்தஃஇலுன் நம்ம எப்படி சொல்லுவோம்? முஸ் வந்து என்னவா இருக்கு? சபபு ஹஃபீஃப். தஃப் சபபு ஹஃபீஃப். இலுன் என்னவா இருக்குது? முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் சாக்கின்னா இது வத்தீதே வத்தீதே மஜ்மூ இல்லையா? வகத் ஜுமிஅத் ஹாதிஹில் முஸ்தலஹாத் ஹிய ஃபி ஹாதிஹி. இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து இந்த முஸ்தலஹாத் நம்ம படிச்சு வச்சுக்கணும். நமக்கு நல்லா புரியணும் இந்த முஸ்தலஹாத். சரியா? என்னது? என்னென்ன திரும்ப சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சதர்னா என்ன, அஜிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அரூஸ்னா என்ன, ஹர்ஃபே ரபீனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா சபபு, சபபுலையும் சபபே மஜ்மூ சபபே மஜ்மூ சபபே மஃப்ரூக். அப்புறமா இல்ல சபபே சகீல் சபபே ஹஃபீஃப் வத்திதே மஜ்மூ வத்திதே மஃப்ரூக் பார்த்தோம். ஃபாசிலா சுக்ரா ஃபாசிலா குப்ரா பார்த்தோம். சரியாப்பா? சோ இதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டிய முஸ்தலஹாத். நல்லா சொல்லி பாருங்க. இன்ஷால்லா நல்லா புரியும். அல் இபாரா. இந்த இபாரத் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். லம் அர அலா கஹரின். இபாரனா ஒரு போயட்ரி இது. லம் அர அலா கஹரின் ஜபலின் சமகா.
லம் அரா அலா தஹரின் ஜபலின் சமகதன். இது நம்ம எப்படி எழுதணும்ப்பா? இது என்னென்ன இருக்குது இதுல பாருங்க. இது நம்ம முதல்ல தஃப்தீ பண்ணிக்கணும். சரியா? தஃப்தீ நம்ம பண்ணிக்கணும். லம் அரா அதாவது என்னவா இருக்கு? முத்தஹர்ரிக், சாக்கின், அடுத்தது முத்தஹர்ரிக். ஆ? அடுத்தது முத்தஹர்ரிக், 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 சாக்கின். முதல்ல என்ன இருக்கு? ரெண்டு சாக்கின் இருக்கு. ஒரு ஒரு முத்தஹரிக் ஒரு சாக்கின் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? முத்தஹரிக், 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 சாக்கின் இருக்கு. இது என்னது? ஃபர்ஸ்ட் வந்து சபவே ஹஃபீஃப். அடுத்தது ஃபாசிலா சுகுரா. சொல்லலாமா? சபவே ஹஃபீஃப் இருக்கு. அப்புறம் 4 முத்தஹரிக் வந்திருக்குது. அப்புறம் ஃபாசிலா சுகுரா வந்திருக்கு. இது வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி தான் நம்ம இதை அளந்து பார்க்கணும். சரியா? பாருங்க. سبب خفيف سبب ثقيل وتيد مجموع وتيد مفروغ ஃபாசிலா சுகரா ஃபாசிலா குப்ரா. இது எல்லாமே சேர்ந்து இதுல வந்திருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல சபபே ஹஃபீஃப் என்னது? லம். சரி, எப்படி பிடிச்சிருக்காங்க? லம் வந்து சபபே ஹஃபீஃப். சரியா? அடுத்தது பாருங்க, சபபே சகீல் ஆரா. ரெண்டு முத்தஹர்ரிக். ரெண்டு முத்தஹர்ரிக் நான் எழுதுறேன். சபபே ஹஃபீஃப் ஒரு முத்தஹர்ரிக் ஒரு சாக்கின். அடுத்தது ஒரு முத்தஹர்ரிக்கு இன்னொரு முத்தஹர்ரிக் இருக்கு. சரியா? அடுத்தது வத்திதே மஜ்மூ. வத்திதே மஜ்மூனா என்ன நமக்கு தெரியும். என்னது வத்திதே மஜ்மூனா? ரெண்டு முத்தஹர்ரிக்கு ஒரு சாக்கின் இருக்கும் இல்லையா? ரெண்டு முத்தஹர்ரிக்கு ஒரு சாக்கின் வத்திதே மஜ்மூ. அடுத்தது வத்திதே மஃப்ரூக் இருக்கு. வத்திதே மஃப்ரூக்னா என்னதுப்பா? ஒரு முத்தஹர்ரிக் ரெண்டு முத்தஹர்ரிக்கு நடுவுல ஒரு சாக்கின் வரும். ஜஹரின் இருக்குதா? ஜஹரின். அடுத்தது ஃபாசிலா சுகரா. ஃபாசிலா சுகரா என்ன இருக்கு பாருங்க இங்க. ஃபாசிலா சுகரா இங்க இருக்கு. ஜபலின். ஜ ஆமா, ஜபலின் சமகா. சமகா கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். வதிதே மஜ்மூ வதிதே மஃப்ரூக். அடுத்தது ஃபாசிலா சுகரா. அடுத்தது ஃபாசிலா குப்ரா இருக்கு. ஃபாசிலா சுகரா. ஃபாசிலா சுகரானா முத்தஹர்ரிக் முத்தஹர்ரிக் முத்தஹர். ஜபலின் நம்ம எப்படி எழுதுவோம்? ஜ ப லின். இப்படிதான் நம்ம எழுதுவோம் இல்லையா? இப்போ முத்தஹரிக்கு முத்தஹரிக் முத்தஹரிக்கு சாக்கின். அப்போ இது என்னது? பாசிலா சுகுரா இல்லையா? சம கத்தின் எப்படி எழுதுவோம்? ச ம க தின். இப்படிதான் நம்ம. அப்போ முத்தஹரிக் முத்தஹரிக் முத்தஹரிக். அடுத்த திரும்ப முத்தஹரிக் அப்புறம் சாக்கின். லாஸ்ட்ல சாக்கின் வருது. அப்போ இது ஃபாசிலா குப்ரா. இது வச்சுதான் இந்த பொயட்ரி எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு தஹ்தீ பண்ண தெரியணும். சரியா? பாத்துக்கோங்க. தஃபிலாத்துல் பஹரல் காமில். பஹருல் காமில்ல எந்த மாதிரி தஃபீலா கொடுத்திருக்காங்க பாருங்க. பஹருல் காமில் அந்த பொயட்ரி அந்த பைத்து பஹருல் காமில்ல இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எப்படி தெரியும்? முத்தஃபாயிலுன் 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 இது வந்தாலே வந்து அது பஹரே காமில். முத்தஃபாயிலுன் 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 மூணு ஃபர்ஸ்ட் ஷத் அதாவது சதுர்ல மூணு தஃபீலா இருக்கும். மூணுமே முத்தஃபாயிலா இருக்கும். சரியா? அடுத்தது முத்தஃபாயிலுன் 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 சேம் இருக்கும். 6 தடவை வரும். இதுதான் வந்து பஹரே காமில் சொல்லுவாங்க. மா ஹுவ வசனு பஹரே பசீத். பஹரே பசீத் உடைய வசன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன். அதாவது 4 தடவை ரிப்பீட் ஆகுது பாருங்க. முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் திரும்ப முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் 2 தடவை. அப்புறம் திரும்ப முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் முஸ்தஃபிலுன் ஃபாயிலுன் 4 தடவை இப்படி ரிப்பீட் ஆகும். இதுதான் வந்து பஹரே பசீத்தோடைய வசன். சரியா?
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்து பாருங்க. இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே இன்ஷால்லா மெமரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு இன்ஷால்லா டைரக்ட் கிளாஸ்ல நான் இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கலாம். இது இல்லாம பஹ்ரே தபீல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா, பஹ்ரே பசீத் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு போயிட்ரி கொடுத்துட்டு இது எந்த பஹர்ல இருக்கு, இல்ல இது லாமியாவா நூனியாவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல அரூஸ் என்னது, இதுல சபப் என்ன இருக்கு, இதெல்லாம் கேட்பாங்க. இன்ஷல்லா நீங்க புரிஞ்சிட்டு படிங்க. சரியா? சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.